السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل المرسلين سيدنا محمد وآله وصحبه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد صيام رمضان شهر الله المحرم. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் காதமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில் வான பூமிகளை படைத்ததை குறித்து, அதுபோன்று காலங்களை படைத்ததை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி காட்டுகின்ற பொழுது, இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம கலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியை நாம் படைத்த அந்த தினத்திலிருந்து வருடத்திற்குண்டான மாதத்தின் எண்ணிக்கைகள் 12 என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி தந்துவிட்டு, மின்ஹா 4 ஹுரும், அதில் 4 மாதங்களை கண்ணியத்திற்குரிய மேன்மைக்குரிய மாதமாக நான் ஆக்கி வைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி தருகின்றான். வருடத்திற்கு 12 மாதங்கள் நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் தன்னால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதமாக, மேன்மைக்குரிய மாதம் என்பதாக படைத்த ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகின்றான். அல்லாஹ்வினால் எந்த மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டதோ அப்படிப்பட்ட 4 மாதங்கள் ஒன்றுதான் நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த முஹர்ரத்துடைய மாதம். கடந்த ஜும்ஆவில் நாம் பேசியிருக்கின்றோம், இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்க மாதம், புத்தாண்டு இந்த முஹர்ரம் மாதம் என்பது. இந்த முஹர்ரம் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். கண்ணியம் என்று சொன்னால் என்ன விதமான கண்ணியம்? அன்றைய காலத்து அரபுகளிடம் சண்டைகள் என்பது, போராட்டங்கள் என்பது எல்லா காலங்களிலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அவர்களுக்கு இயல்பாக இருந்து வந்த ஒரு காரியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது போன்ற ஒரு சமயங்களில் தான் அல்லாஹ் சொல்லி காட்டினான், 4 மாதங்கள் நீங்கள் போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதம். எடுத்ததற்கெல்லாம், தொட்டதற்கெல்லாம், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் சொல்லி தந்தான், 4 மாதங்கள் போர் செய்வதற்கு அல்லாஹ்வினால் தடை விதிக்கப்பட்ட ஒரு மாதமாக, அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதமாக அல்லாஹ் 4 மாதங்கள் அறிவித்தான். அந்த 4 ஒன்று நாம் விட்டிருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம். இந்த கண்ணியம் என்பது
முஹர்ரம் மாதத்திற்கு தரப்படக்கூடிய இந்த கண்ணியம் என்பது இஸ்லாம் வந்ததற்கு பின்பு மாத்திரமல்ல, இஸ்லாத்திற்கு முன்பிருந்தும் ஐயாமல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அறியாமை காலத்து பழக்கங்கள் நிறைந்திருந்த அந்த சமூகத்திலும் இந்த முஹர்ரம் இருக்கிற தனிப்பட்ட கண்ணியம் இருந்து வந்தது என்பதை அண்ணன் பெருமானாருடைய நபி மொழியின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன குரைஷன் கானத் தஸூமு யௌம ஆஷூரா ஃபில் ஜாஹிலிய்யா. ஐயாமுல் ஜாஹிலிய்யா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜாஹிலிய்யாவின் காலத்தில், அந்த மடமையின் காலத்தில் குறைஷிகளுக்கு ஒரு பழக்கம் இருந்து வந்தது. என்னன்னு சொன்னா, முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் தினத்தில் நோன்பிருந்து அவர்கள் கண்ணியப்படுத்துவது அந்த ஐயாமுல் ஜாஹிலிய்யா மக்களுக்கும் இருந்து வந்தது என்பதாக அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறான். ثم أمر رسول الله صلى الله عليه وسلم بصيامه. இஸ்லாம் என்னும் ஜோதி உலகத்திற்கு வந்த பிறகு அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்தபடி நமக்கெல்லாம் வரலாறுகள் தெரியும். நமக்கு ரமலானை நோன்பு என்பது கடமையான நோன்பு. விட்டவர் குற்றவாளி, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உரித்தானவர். அவ்வளவு தூரங்கள் கடமையான ஒரு நோன்பு. இந்த ரமலான் நோன்பு இந்த உம்மத்திற்கு கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2. ஹிஜ்ரி 2ற்கு முன்பாக ஆரம்ப காலங்களில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்குண்டான கடமையான நோன்பாக ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்தது இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் தினம் ஆஷூராவை நோன்பலாம். அன்றைய குறைஷிகளும் அன்றைய அரபுகளும் ஆஷூராவில் நோன்பிருந்து வந்தார்கள். சும்மா அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸியாமிஹி. அண்ணன் பெருமானாரும் ரமலான் நோன்பிற்கு முன்பாக ஆஷூராவில் நோன்பு இருப்பதை நபிகள் பெருமானாரும் இந்த உம்மத்திற்கு ஏவினார்கள். எப்போ? ஹத்தா பரவ ரமலானை நோன்பு எப்பொழுது இந்த உம்மத்திற்கு கடமை என்று ஆக்கப்பட்டதோ அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் இந்த ஆஷூராவை நோன்பை நோக்கு விரும்புகிறீர்களோ நோக்கிக் கொள்ளுங்கள், யாரா நோக்கு முடியவில்லையோ விட்டு விடுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரமலானை நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு ஆஷூராவை நோன்பதற்கு சிறு சலுகைகள் கொடுத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி தருவாங்க. இந்த முஹர்ரத்திற்குண்டான கண்ணியம் என்பது இஸ்லாத்திற்கு பின்பு மாத்திரமல்ல, இஸ்லாத்திற்கு முன்பும் ஐயாமுல் ஜாஹிலியாவிலும் மக்களால் கண்ணியப்படுத்தப்பட்ட எந்த ஒரு மாதம் தான் இந்த ஆஷூராவை நோன்பு முஹர்ரம் மாதம் என்பதை நாம் இதுபோன்ற ஹதீஸ்களுக்கு பின்னால் தெரிந்து கொள்ள முடியும். இது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை நோன்பு கடமையாக்கப்பட்டு அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் இந்த ஆஷூரா நோன்பை வெட்டிட்டாங்களா அல்லது ரசூலுல்லாஹ் விரும்பி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, புகாரி போன்ற எல்லா ஹதீஸ்களும் நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. மா ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹர்ரா சியாம யௌமின் ஃபவ்வலஹு அலா கைரிஹி இல்லா ஹாதல் யௌம யௌம ஆஷூரா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சிறப்புப்படுத்தி ஒரு தினத்தை ரசூலுல்லாஹ் தேடுவாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தினத்தை அதிகமான சிறப்புகள் அந்த தினத்தை தேடுவாங்க. இதற்காக அந்த தினத்தில் நோன்பை கடைபிடிப்பதற்காக, நோன்பு நோக்குவதற்காக. அது எந்த தினம்? இவன் அப்பா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆஷூராவுடைய தினத்தை ரசூலுல்லாஹ் அதிகமாக விரும்பி கண்ணியப்படுத்தி இந்த ஆஷூராவில் நோன்பிருந்து வந்ததை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ரமலான் நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்ட நோன்பு. விட்டால் குற்றவாளி. ரமலான் தான் கடமையாக இருக்க இது தேவையில் ரசூலுல்லாஹ் அப்படி விடல. ஆஷூராவுடைய நோன்பையும்
அதிகமாக விரும்பியது மட்டுமல்ல, கண்ணியத்தோடு இந்த ஆசிரியர் நோவையும் கடைபிடித்து வந்தார்கள். சஹாபாக்கள் சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் பயணப்பட்டு போறான். அங்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பிறகு மதீனா நகரை சுற்றிலும் இருந்த யூதர்கள் இதே முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷூராவுடைய தினத்தில் அவர்கள் நோன்பு இருப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கிறார்கள். மக்கால நோன்பு இருந்தாங்க. இப்ப மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவிற்கு சென்ற பிறகு இஸ்லாமியர்கள் எந்த ஆசிரியராவை எந்த முஹர்ரம் 10 கண்ணியப்படுத்தி நோன்பு இருக்கின்றார்களோ, நோன்பை நோக்கின்றார்களோ, அதே முஹர்ரம் 10 மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய யூதர்கள் நோன்பு இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை கேட்டாங்க, நீங்க ஏன் நோன்பு இருக்கிறீங்க? முஹர்ரம் 10 நீங்க நோன்பு இருப்பதற்குண்டான காரணம் என்ன என்று கேட்கின்றார்கள். யூதர்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுன் சாலிஹுன், ஹாதா யௌமுன் சாலிஹுன், இது எங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு நாள். ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனீ இஸ்ராயீல மின் அதும்மிஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முஹர்ரம் 10 தான், இந்த ஆசியாவின் தினத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுங்கோல் அரசனாக இருந்த ஃபிரௌனிலிருந்து அவனை மறுத்து இறைவனை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக எங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்தான், ஈடேற்றம் பெற செய்தான். இன்றுதான் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். இன்றுதான் நாங்கள் பாதுகாக்கப்பட்டு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கப்பட்டோம். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சியில் இருந்த அல்லாஹ் எங்களை பாதுகாத்ததன் காரணமாக அவர்கள் நோன்பிருந்தார்கள், எங்களை நோன்பிருக்க சொன்னார்கள். காரணம், ஃபிரௌனுடைய ஆட்சி என்பது அன்றைய காலத்தில் நாம் வாழாவிட்டாலும் கூட எப்பேற்பட்ட கொடுங்கோல் ஆட்சிக்கு, எப்பேற்பட்ட ஆட்சி என்பது கொடுங்கோல் என்று சொன்னால் எப்படி இருக்கும் அந்த ஆட்சி, அந்த குடும்பத்து நிகரான ஒரு ஆட்சியை செய்தவர்கள். இன்னைக்கு மட்டுமில்லை, இன்னைக்கு நாம் ஒரு பாகிஸ்தானுடைய அரசை நாம் பார்த்து வருகின்றோம். அவர்கள் இணைக்கக்கூடிய அநீதிகள் கொடுமைகள் சொல்லி மாறாதது. ஆனா இந்த பாகிஸ்தானையும் இந்த கொடுங்கோல் ஆட்சியையும் நாம் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் அந்த புராணத்துக்கு தான் செய்வோம். இன்னைக்கு மட்டுமல்ல, கியாமத் வரை இது போன்ற அல்லது இதை விட ஒரு கொடுங்கோல் அரசனை உலகம் காணும் என்று சொன்னால் அந்த அரசனை ஒப்பிடுவதெல்லாம் அதே திராவிடம். ஒரு கொடுங்கோல் ஆட்சி என்று சொன்னால் அந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்குண்டான எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறார். காரணம், உலகத்தில் எப்பேற்பட்ட ஆட்சியாளனும் எப்பேற்பட்ட இறை நிராகரிப்பாளனும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை அவன் மட்டும்தான் சொன்னான், வான் அரம்புக்கும் அல்லாத நானே உயர்ந்ததோடு இறைவன். அவன் சமுதாயத்தை பார்த்து கேட்டான், அழிவுக்கும் என் நீராகி நிறைவேறி என் அல்லால் வேறு எதையும் கடவுள் உங்களுக்கு தெரியுமா? தன்னை உலகத்திலேயே ஒரு இறைவனாக, அரசனாக அல்ல, ஒரு இறைவனாக தன்னை உலகத்திலேயே பரிணாமித்துக் கொண்டவன் ஃபிரௌன் மாத்திரம்தான். எனவே உலகத்தினுடைய எத்தனை சர்வாதிகார ஆட்சிகள் வந்தாலும் அந்த ஆட்சிகள் எல்லாம் ஒப்பிடப்படுவது ஃபிரௌனோடுதான். எனவே அப்பேற்பட்ட கொடுங்கோல் ஆட்சி என்றால் எப்படி இருக்கும் என்பதை காட்டியது ஃபிரௌன். அந்த ஃபிரௌனுடைய ஆட்சியிலிருந்து நாங்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டோம், சுதந்திரம் கொடுக்கப்பட்டோம், எங்கள் எதிராளி அழித்தொடுக்கப்பட்டான். எனவே அந்த சந்தோஷத்தை கொண்டாடும் முகமாக அல்லது அந்த ஞாபகத்திற்கு நாங்கள் உபகாரம் செலுத்தும் நன்றி செலுத்தும் முகமாக எங்களது நவீனா மூன்றாயிரம் அவர்கள் நோன்பிருந்தார்கள், நாங்கள் நோன்பை கடைபிடிக்கின்றோம் என்று அந்த யூதர்கள் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் அதுவரை நாம் ஆஷுரா நோன்பை நோக்கி வந்தோம். அந்த நோன்பிற்கு வலு சேர்க்கும் முகமாக
அந்த நோன்புக்குண்டான காரணத்தில் இன்னும் வலுசேர்க்கும் முகமாக பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் மூசாவின் சமுதாயமாக இருக்கலாம், இருப்பினும் கூட நபியினா மூசாவிற்கு உங்களை விட நாங்களே நெருக்கம் பெற்றவர்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் நோன்பு இருப்போம் என்று பெருமானார் செல்லவாக வரை செல்ல வந்தவர்கள். அந்த யூதர்களின் கூடிய வரலாறு நாம் ஆசிரியராக நோன்பை கடைபிடிப்பதற்குண்டான காரணத்தை இன்னும் வெளிப்படுத்துகின்றது. இதற்கு மேலும் ஒரு காரணம் உண்டு. ரசூலா மதீனாவுக்கு வந்தாங்க, யூதர்கள் நோன்பு இருக்கிறாங்க, காரணம் தெரிந்தது. ரசூலா நாங்கள் நோன்பு போது இருக்காங்க. ஆனா பொதுவாக இஸ்லாத்தினுடைய இயல்பு அதுதான், ஒரு மூமினுக்கு உண்டான இயல்பு அதுதான். என்ன தெரியுமா? யூத நக்கரர்களுக்கு மாறி செய்வது ஈமானியம் தான். யூத ஒன்றை செய்யறான்னு சொன்னா அதற்கு மாற்றம் செய்வது ஈமானியம். ரசூலா கட்டி கொடுத்து அப்ப இவன் அப்பா கவியல்லாத ரசூலாட்ட கேட்டாங்க, யாருக்கும் வந்தா யூதர்கள் நோன்பு இருக்கிறாங்க, நம்மளையும் நோன்புக்கு சொல்லுவீங்களே, அப்ப நாமும் யூதர்கள் ஒன்று போல் தெரிகின்றது யாருக்கும் வந்தா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த யூதர்களிலிருந்து நம்மை பிரித்து காட்டக்கூடிய ரீதியிலும் நமது ஈமானை இன்னும் வலுப்படுத்தி காட்டக்கூடிய ரீதியிலும் நபிகள் பெருமானார் சொன்னாங்க, யார கூடலாம் இன்னகு யூத நசாரா அந்த மஹர்ரம் 10 ஆஷுரா தினத்தில் அவர்கள் நோன்பை நோக்கின்றார்கள் என்று கேட்டபொழுது நபிகள் பெருமானார் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டு இன்ஷா அல்லாஹ் நான் ஹயாத்தோடு இருந்தால் யூதர்கள் முஹர்ரம் பிறை 10 மட்டும் நோன்பு வைப்பார்கள், நாம் நோன்பு வைப்போம் பிறை 9 10 அடுத்தவரை நான் ஹயாத்தோடு இருந்தால் சொன்னாங்க, பிறை 9 நோன்பிருப்போம் 10 நோன்பிருப்போம். காரணம், நாம் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். வரலாறு தெரியும், சஹாபாக்கள் சொல்வார்கள், நபிகள் பெருமானார் ஹயாத்தோடு இல்லை, ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இல்லை. ஆனால் நபியின் ஆசை என்ன தெரியுமா? யூதர்களுக்கு இந்த உம்மத் கியாமத் வரை வாழக்கூடிய இந்த உம்மத்தை முஹம்மதியா மாறு செய்ய வேண்டும். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கள் 10 மட்டும் நோன்பிருப்பார்கள், நீங்கள் 9 10 நோன்பிருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஆசையை இந்த உம்மத்திற்கு தெரிவித்து விட்டு சென்ற ஒரு காரியம். இது நம்பக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயல்பாகவே அவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதமாக இந்த முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றான். அப்படி கண்ணியப்படுத்தக்கூடிய ரீதியில் இந்த உம்மத்திற்கு உண்டான ஒரு அடையாளமாக நபிகள் கற்றுத் தந்தது நோன்பு இருங்கள். நோன்பு இருந்து கண்ணியத்தை வெளிப்படுத்துங்கள், நோன்பு இருந்து உங்கள் நன்றியை தெரிவியுங்கள் என்று நபிகள் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இது நம்பிக்கூடிய அல்லாஹ் அறியார்கள். அந்த அடிப்படையில் முஹர்ரம் பிறை 10 வரக்கூடிய புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் வருகின்ற செவ்வாயும் புதனும் அல்லது புதனும் வியாழனும் இந்த உம்மத் அண்ணன் பெருமானாருடைய இறுதி ஆசை என்கிற அடிப்படையிலும் நோன்பு எடுப்பதற்கு நாம் அதிகம் தார்மீக கடமைப்பட்டுள்ளோம். அது மட்டுமல்ல, இந்த ஆசிராவுடைய சிறப்புகளுக்கு வரலாறுகளை தேடி பார்ப்போம் என்று சொன்னால் நிறைய சான்றுகள், அனைத்து நிகழ்வுகளும் இந்த உம்மத்திற்குண்டான ஈமானிய ஈழத்தின் நிகழ்வாக இந்த உம்மத்தினுடைய கடந்த நபிமார்கள் தோழர்களிலிருந்து நீக்கெடுக்கப்பட்ட வரலாறாக நிறைய வரலாறுகள் ஆசிரியர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய வரலாறுகள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் நமக்கு நாம இப்படி ஒரு நிகழ்ச்சி வச்சுக்கிறோம். ஆசிரியருக்கு ஏன் நோன்பு இருக்கணும்? கொடுங்கோல் அரசன் அளிக்கப்பட்டான். இன்ஷா அல்லாஹ் நாமும் இந்த நிஜத்தோடு நாம் நோன்பு இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களை ஆளக்கூடிய கொடுங்கோல் அரசன் இந்த ஆட்சியின் நிறைவா எங்களிடம் முழுமையாக அகற்றப்பட வேண்டும். எங்களுக்கும் அந்த பிராவணிலிருந்து இன்னும் கிடைத்ததை போன்று இந்த உம்மத்தை முகம்மதியாக இருக்கும் பிராவணி ஆட்சியிலிருந்து
பாசிசத்துடைய ஆட்சியிலிருந்து இறைவா எங்களுக்கும் விடுதலை வேண்டும் என்கின்ற நெய்யத்தோடு நாம் முன்பு இருக்கலாம். கண்டிப்பாக அதற்குண்டான அப்படி காரணங்களுக்கு துவங்கு இந்த ஆசிராவை நோன். இந்த ஆசிரா பொதுவாகவே நமக்கு இமாம்கள் சொல்லித்தர வருவது, இந்த உம்மத்திற்குண்டான நிறைய கவலைகள் தீர்க்கப்பட்டு, நிறைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு, ஈடேற்றம் கிடைக்கப்பட்ட ஒரு தினம் இந்த ஆசிராவை தினம். எனவேதான் நன்றி செலுத்தும் முகமாக நாம் நோங்கியிருக்கின்றோம். அதே வேளையில் சமுதாயத்திலே ஒரு பிரிவு நமக்கெல்லாம் தெரியும், ஷியா என்கின்ற ஒரு பிரிவு. அவர்கள் இந்த முஹர்ரம் 10 கொண்டாடுகின்றார்கள், அனுசரிக்கின்றார்கள். எப்படி தெரியுமா? துக்கத்தின் நாளாக. துக்கத்தின் நாளாக என்ன துக்கம்? அந்த பெருமானாருடைய அருமை பேர குழந்தை கொல்லப்பட்ட தினமும் இதே ஆசிராவுடைய முஹர்ரம் 10 தான். ஹிஜ்ரி 61 முஹர்ரம் 10. எனவே அந்த துக்கத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்கின்ற பெயரில் தங்களை தாங்களே கீறிக் கொள்வதும், கிழித்துக் கொள்வதும், தங்களை அலங்கோலப்படுத்திக் கொள்வதும், திருவிழாக்கள் என்கின்ற பெயரில் தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்துவதும், இப்படியெல்லாம் சமுதாயத்தை ஒரு பிரிவு செய்து வருகின்றது. அது கண்டிப்பாக இஸ்லாம் ஒருபோதும் அனுமதித்ததல்ல. காரணம், யாரின் இறப்பையும் காலங்கள் முழுக்க துக்கங்களாக கொண்டாடி தீர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இஸ்லாமியர்களுக்கு ஒருபோதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை அல்லாஹ் ரசூலும் இந்த உம்மத்திற்கு ஒருபோதும் காட்டித் தரவில்லை. கர்பலா மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. சுருக்கமாக சொன்னால் அரசினுடைய ஏமாற்றத்தின் நிகழ்வு. அதை நீண்ட வரலாறு பேசி அவ்வளவு என்று பேசி முடிக்க முடியாது. சுருக்கமாக இப்படி சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தனது மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் இருக்கின்ற பொழுது திடீரென வருகை தருகின்றார்கள். மலைக்கு பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய மலர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மலக்குகளுக்கு ஒரு துறைய ஒவ்வொரு பொறுப்பாக கொடுத்திருக்கிறார். மலைக்குண்டான பொறுப்பை ஏற்றுக்கொண்ட மலக்கு திடீரென அண்ணன் பெருமானாருடைய இல்லத்திற்கு வருகை தருகின்றார்கள். வருகை தருகின்ற பொழுது அண்ணன் பெருமானார் இல்லத்தில் அண்ணன் பெருமானார் மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அண்ணன் பெருமானாருடைய அருமை பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேர குழந்தையோடு கொஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள், அழகாடி கொண்டிருக்கின்றார்கள், முத்தமிட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்துலதான் மலைக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட மலக்கு உள்ள வர்றாங்க. அண்ணன் பெருமானாருடைய இந்த நிகழ்வை காணுகின்ற அந்த மலக்கு கேட்கிறாங்க, யார சூழல்லாம் உங்களுடைய பேரப்பாளனை நீங்கள் அதிகம் நேசிக்கின்றீர்களா என்று கேட்கின்ற பொழுது பெருமான் சொன்னாங்க, அதிகம் நேசிக்கின்றேன். எனது பேரக்குழந்தைய நான் அதிகம் நேசிக்கிறேன்னு சொன்னான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அண்ணன் பெருமானார் ஹயாத்திலே அல்லாஹ் காட்டி கொடுத்து விட்டான். அப்பொழுது அந்த மலக்கு சொன்னாங்க, யார சூழல்லாம் இந்த உம்மத்துக்கு சத்தப்புலகும் நபி நாயகமே, நீங்கள் அளவு கடந்து நேசிக்கக்கூடிய இந்த உங்களது பேர குழந்தையை உங்களது உம்மத்தை கொலை செய்யும். இந்த உம்மத்துக்கு சத்தப்புத்தனா நபி நாயகமே, உங்களது உம்மத் நீங்கள் அளவு கடந்து நேசிக்கக்கூடிய இந்த பேர குழந்தையை உங்களது உம்மத்தை கொலை செய்யும். சொன்னது மட்டுமல்ல, கேட்டாங்க, மக்கான் உள்ளது நாயகமே, நீங்கள் விரும்பினால் எந்த இடத்தில் உங்களது பேர குழந்தை கொலை செய்யப்படுவாரோ அந்த இடத்தினுடைய மண்ணை நான் எடுத்துக்கொண்டு வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த வளர் ரத்தம் சிந்தி அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்ததாக வரலாறு நமக்கு பாடம் சொல்லும். அண்ணன் பெருமானார் பேர குழந்தை இந்த உம்மத்தினுடைய ஒற்றுமைக்காக பிரிந்திருக்கக்கூடிய இந்த உம்மத்தை பிரிந்திருக்கக்கூடிய கூட்டத்தை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த நிகழ்வில் கொலை செய்யப்படுவார்கள். அந்த பெருமானாருக்கு வசந்தனுடைய சிறு விநாயகத்திலேயே என்று நடக்கும் என்பது காட்டிக் கொடுக்கப்பட்டது. பெண்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுதான் விதி என்பதை புரிந்து கொண்டார்கள். அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்
அதுதான் விதி என்பதை அண்ணன் பெருமானார் அன்றே பொருந்திக் கொண்டார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எதுவும் செய்யல. எனக்கு இருந்தா அல்லாஹ்விடம் மன்றாடி இந்த நிகழ்வை மாற்றிருக்க வேண்டும். அல்லாஹ்வின் விதி அதுதான். எனவே பொருந்திக் கொண்டார்கள். கண்டிப்பாக கர்பலா இந்த உம்மத்திற்கு உண்டான ஈமானிய சோதனையை மிகப்பெரிய நிகழ்வு. அதுதான் நாம கவலையோ வருத்தங்களோ தெரிவிக்க கூடாது என்பதல்ல. எல்லா சகாபாக்களுக்கும் இந்த கவலை என்பது நீண்ட காலங்கள் இருந்தது. எந்த அளவுக்கு சொன்னா இது 61 கொலை செய்யப்படுகின்றார்கள். இங்க ஈராக் தேசத்தில் ஈராக் வாசிகளால் அந்த நிகழ்வு நடந்து அந்த கொலையின் பாவத்தில் சம்பந்தப்பட்ட அந்த தலைமுறைகள் மாண்டு புதிய மனிதர்கள் தோன்றிவிட்டார்கள், வாழ பறந்துவிட்டார்கள். ஈராக்கிலிருந்து ஒரு மனிதர் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறார். ஈராக்கிலிருந்து ஒரு மனிதர் ஹஜ்ஜிக்கு வருகை வந்திருக்கின்றார். வருகை வந்த அந்த மனிதர் ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் ஹஜ்ஜுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இதையே அண்ணன் பெருமானார் அருமை போல உமருடைய மகனார் அப்துல்லாஹ் உமர ஹஜ்ஜுடைய அந்த அமல் நடைபெறுகின்ற பொழுது பார்க்கிறான். பொதுவாக அன்னைக்கு சஹாபாக்கள் குறைந்து வரக்கூடிய தாபியங்கள் நிறைந்து வரக்கூடிய காலம். இந்த சஹாபியை பார்த்ததும் இவருக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகத்தை தீர்ப்பதற்காக இவரு தேடி வர்றாங்க. தேடி வந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு தான் ஈராக்கிலிருந்து ஹஜ் செய்வதற்காக வந்திருப்பதாகவும் ஹஜ்ஜை செய்து கொண்டிருப்பதாகவும் இங்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகத்தை தீர்ப்பதற்காக இவரும் அதிகமாக ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி? இவரும் அவர்களே, எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது. பொதுவா எஹ்ராமுடைய ஆடை நாம் இருக்கின்ற பொழுது யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது. இது எஹ்ராமுக்கு உண்டான ஜன்னி. ஒரு சின்ன பூச்சிகளை அடிக்கக்கூடாது, சின்ன செடிகளை குடிக்கக்கூடாது, யாருக்கும் கலந்ததினால் அல்ல சொற்களினால் கூட துன்பங்கள் தரக்கூடாது. இது எஹ்ராமுக்கு உண்டான ஜன்னி. அப்ப இந்த ஈராக்வாசி இவனு மரவா பார்த்து அவங்கள்ட்ட கேட்டாங்க. இவனு மரவர்களை, எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது. ஒரு ஹாஜி ஹஜ்ஜில் இருக்கிறாரு, எஹ்ராமுடைய ஆடையில் இருக்கிறாரு. ஒரு ஈயை அடித்து கொலை செய்து விட்டார். இதுக்கு எது குற்றப்பரிகாரம் இருக்கிறான்னு கேட்கிறான். ஒரு ஈயை அடித்து கொலை செஞ்சுட்டாரு, இதுக்கு எது குற்றப்பரிகாரம் இருக்கிறான்னு கேட்கிறான். இவனு மரவா சொன்ன வார்த்தை கேட்கிறான். சொன்னாங்க, அஹ்லுல் இராக்கி யஸ்அலூன அன் கத்ரில் நிவாவ் வகத் கத்ரு இப்ன பின்த் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈராக்வாசியா ஒரு ஈய சொன்னா என்ன குற்றம் கேட்கிறாரு. இது யார் தெரியுமா? இதற்கு முன்னோர் யார் தெரியுமா? அண்ணன் பெருமானாருடைய மகனின் மகனை, அண்ணன் பெருமானாருடைய ஈழ குழந்தை, அண்ணன் பெருமானாருடைய விருதை சிந்து ஒன்றாகிய பசுவை கொலை செய்வார்கள். ஈராக்கினுடைய முன்னோரு ரசூலுல்லாஹி பேர குழந்தை கலந்துள்ளவங்க. அந்த பேர் கேட்கிறாங்க, ஈய சொன்னா குற்றமாண்டு. அந்த கவலை சஹாபாக்களுக்கு இருந்தது என்பது இதுபோல் நிகழ்வுகள் நமக்கு சொல்லி தெரிகின்றது. எனவே கவலைகள் இருக்கலாம். காரணம், அண்ணன் பெருமானார் சந்ததிகள் அல்லவா, அண்ணன் பெருமானார் குடும்பம் அல்லவா. நிறைய இடங்கள் அண்ணன் பெருமானார், இறைவா நான் என் குடும்பத்தை நேசிக்கின்றேன், நீங்கள் நேசி. இறைவா என் குடும்பத்தை யார் நேசிக்கின்றார்களோ நீ அவர்களை பொருந்திக் கொண்டு நிறைய சமயங்களில் அண்ணன் பெருமானார் துவாரத்தை ஒரு குடும்பம், அந்த குடும்பம், அந்த பரம்பரை. அப்படிப்பட்ட பரம்பரையில் ஒருவரை கொலை செய்வது சாதாரண பாவம் அல்ல, மன்னிக்க முடியாத பாவம் அல்ல. ஆனால் அதற்காக இப்படித்தான் தங்களை வருத்தி அந்த தினத்தையே ஒரு துக்க நாளாக கொண்டாட வேண்டும் என்பதும் மார்க்கை சொல்லித் தரக்கூடிய ஒரு காரியம் ஒருபோதும் பெறலாது. இது அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள். ஆஷூரா மார்க்கம் கற்றுத் தருகின்றது. கண்ணியப்படுத்த வேண்டிய மாதம் அமல்களினால் மாறாக இது போன்ற துக்க தினங்களாக நமது அனுசரிக்க வேண்டியது நமது சரியத்தை காட்டித் தந்த நடைமுறைகள் அல்ல. எனவே உண்மைகளை இணங்கி அமல் செய்யக்கூடிய என்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் கொள்வானாக. வாசல் ஜாவாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.